2024 நடந்த எல்லா கொஸ்டினுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 2023 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நியூ சிலபஸில் நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நெறி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, முரண்பாடு வழியா, பயன்பாடு வழியா, நெருக்குதல் வழியா, இல்லை வழி நெருக்குதலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு இரண்டாவது நெறி ஸ்கூல் புக்லேயே சொற்பொருள்லாம் படிச்சிருப்போம். நெறினா வழி அப்படின்னு. அப்போ வழி இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏல வருது, பியில் வருது, சியில் வருது, டியில் வரல. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, தப்பு. மற்ற 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு நெறி கொடுத்துருக்குறாங்க. அந்த நெறிக்கு முரண்பாடு வருமா, பயன்பாடு வருமா, நெருக்குதல் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெறினா இப்போ நெரிசலாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ நெரிசலானா ரொம்ப கசகசன்னு நெரிசலாக நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது அப்போ பயன்பாடு வராது, முரண்பாடு வருது, அது நெருக்குதல். ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, வெறு கொடுத்துருக்குறாங்க. வெறுப்பு விருப்புவா, அரவணை ஆணையா, விருப்பு வெறுப்புவா, அச்சம் வெறுப்புவா. நமக்கு வந்து ரெண்டாவது வெறுனா ஒருத்தரை வெறுக்கிறது, எனக்கு இது பிடிக்கல, அவனை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதான் வந்து அப்போ விருப்பு வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது ஆணை கொடுத்துக்கிறாங்க. வெறுக்கிறதுக்கு ஆணைக்கும் சம்மந்தம் இல்லை. வெறுப்பு கொடுத்துக்கிறாங்க. ஒன்று அப்போ சி வரலாம், இல்லைன்னா டி வரலாம். ஃபஸ்ட்டு வெறுப்புக்கு வந்து நமக்கு வந்து விருப்பு வருமா, அச்சம் வருமானு பார்க்கும்போது அச்சம் தான் வருமா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக வந்து வெறி அப்படின்னா வந்து 5 படித்தோமா. வெறின்னா அதோட பொருள் வந்து என்னது, 5. அப்போ அது மாதிரி இது அந்த வரிசை தானே. இப்போ வெறுங்கிறது அச்சத்தை குறிக்கிறது. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல். அப்போ வறுத்தல் கல்லில் பொரித்தலா, சமைத்தல் கல்லில் பொரித்தலா, உண்ணல் கல் உடைத்தலா, குடித்தல் கல் எறிதலா அப்படிங்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பொரித்தல்ங்கிறது சமையலில் வந்து ஏதாவது பொரிச்சு கொடுங்க, இந்த பொரியல் பண்ணுறோம் அந்த பொரியல் பண்ணுறோன்னு சொல்லுவோமா. ஸோ வறுத்தல், சமைத்தல், உண்ணல், குடித்தல். ஸோ குடித்தல் வந்து கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் டியை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து உண்ணல் எடுத்தோம்னா பொரித்து சாப்பிடுவோம், ஆனால் அதுக்கு வந்து இது கரெக்ட் பொருள் இல்லை. அடுத்து சமைத்தலா வறுத்தலா, நமக்கு வந்து சமைக்கிறதுல ஒரு பார்ட்டு தான் வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாமே. ஸோ பொரித்தலுக்கு வறுத்தல் தான் வரும். செகண்டு பொரித்தல் வந்து கல்லில் எழுத்து பொரித்தல். ஒழுங்கான சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, போர்க்களத்தில் இயல்பு மார்பில் புண்படுவது. மாறி இருக்கிறது நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ தப்பு. இயல்பு புண்படுவது போர்க்களத்தில் மார்பு, இதுவும் தப்பு. புண்படுவது இயல்பு, மார்பில் போர்க்களத்தில், இதுவும் நமக்கு வந்து கரெக்டாகிற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டான சென்டென்ஸாக இல்லை. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, புள்ளி வருதா கரெக்டாக. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஸோ இது ஆன்சரு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. நெசவு தொழிலின் அறிந்து சிறப்பை போற்று. நெசவு தொழிலின் அறிந்து, இங்கே வந்து ஏதோ ஒரு வார்த்தை மிஸ் ஆகுதா, அதனால இது தப்பு. அடுத்து நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று கரெக்டாக இருக்குது. சிறப்பை போற்று நெசவு தொழிலை அறிந்து. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, சிறப்பை போற்று நெசவு தொழிலை அறிந்து. நமக்கு வந்து நெசவு தொழில் தான் ஃபஸ்ட்டு வரணும். சரி இருக்கட்டும், பெண்டிங்கில் இருக்கட்டும். அடுத்து போற்று நெசவு தொழிலின் சிறப்பை சேர்ந்து. லாஸ்ட் 3மே நமக்கு ஒரு வேளை குழப்புன்னு வச்சுக்கிடுவோம். போற்று நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து, சிறப்பை போற்று நெசவு தொழிலை அறிந்து, நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. நமக்கு ஆப்ஷன் பி தான் படிக்க கரெக்டாக இருக்குது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்த. நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அகர வரிசை தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே, பூ, ஏ, இ, ஏ. அப்போ எல்லாமே உயிரெழுத்து தான். அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஆனா இல்லை, ஆவண்ணா இல்லை, ஈனால் வந்து இகழ்ந்தால் இருக்குது. அப்போ இகழ்ந்தால் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனு ஒன்று ஏ வரணும், இல்லைனா பி வரணும். ஈனா ஈனா, ஊனா இல்லை, ஊவண்ணா இல்லை, ஏனால் வந்து 2 இருக்குது. எண்மனம் இருக்குது, என் உடல் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்த்தோம்னா இன்னு, அதுவும் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு பாருங்கள், இங்கே புகழ்ந்தால் கொடுத்துருக்கு, இங்கே எண்மனம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு 3வது எழுத்து இங்கே வந்து மா கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து நூ கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து மாக்கு அடுத்து தான் நான் வரிசை வரும். அதனால் எண்மனம் தான் ஃபஸ்ட்டு வரும், லாஸ்ட்டில் புகழ்ந்தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. செயற்கை தொழிற்சாலை துருவம் நீக்கம் பயன்பாடு. சே, தோ, தூ, நீ, பா. ஓகே, உயிரெழுத்து வரல, பிரச்சனை இல்லை. அடுத்து காங்கியாசா சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு காங்கியா சாதனை ஃபஸ்ட்டு வருது. அப்போ செயற்கை தான் ஃபஸ்ட்டு வரணும். செயற்கை ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து சி வருது, ஏ வருது. சரி, அப்போ அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து தா வரிசையில் வந்து 2க்கு தொழிற்சாலை துருவம். அதில் எது ஃபஸ்ட்டு வரும், தூ தான் ஃபஸ்ட்டு வரும். தூ அதுக்கப்புறம் தானே தோலாம் வரும். ஸோ துருவம் ஃபஸ்ட்டு. அப்போ துருவம் செகண்டாக இருக்கிறது வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செயற்கை, துருவம், தொழிற்சாலை, அதுக்கப்புறம் நீக்கம், அதுக்கப்புறம் பயன்பாடு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிர், ஒழுக்கம், ஆடு, எளிமை.
இப்போ உ ஓ ஆ ஏ. அப்போ ஃபஸ்ட்டு ஆனா இல்லை, அதுக்கப்புறம் ஆவனால ஆடு இருக்குது. அப்போ ஆடு வர்ற ஆப்ஷன் வந்து ஒன்று சி வரணும், இல்லைன்னா டி வரணும். அப்போ செகண்ட் பார்த்தோன்னா இங்கே உயிர் இருக்குது, இங்கேயும் உயிர் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து இங்கே ஒழுக்கம் இருக்குது, இங்கே எளிமை இருக்குது. நமக்கு வந்து ஏனா ஃபஸ்ட்டு வருமா, ஓனா ஃபஸ்ட்டு வருமா? ஏனா ஏ என்ன ஐயன்னா ஓனா ஓவன் அப்புறம் தான் வரும். அப்போ ஒழுக்க எளிமை தான் ஃபஸ்ட்டு வரணும், லாஸ்ட்டில் ஒழுக்கம். அடுத்து உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர்னால் லாஸ்ட்டில் விகுதி பார்க்குறோம். ஓகேவா? இங்கே உண்ணல் என்ன விகுதியில் முடிஞ்சிருக்குது? உண்ணல்ங்கிறதுக்கு அல் விகுதி வருது. இங்கே உண்டால் நமக்கு வந்து ஆளுங்கிற விகுதி வந்து தொழிற்பெயருக்கு வராது. ஸோ இந்த ஆக்ஷன் தப்பு. உண்ட ஆ கொடுத்துக்கிறாங்க, இது வந்து நமக்கு ஒரு எச்ச சொல், இதுவும் வராது. உண்டு இதுவும் ஒரு எச்ச சொல் மாதிரி. ஸோ இதுவும் நமக்கு வந்து எச்ச சொல்னு சொல்ல முடியாது, ஒரு வினைமுற்று சொல்லி எச்ச சொல் ரெண்டுமே வரலாம். இங்கே வந்து நமக்கு வந்து 2 வந்து நமக்கு வந்து தொழிற்பெயர் விகுதியில் வராது. ஸோ ஆன்சர் என்ன? உண்ணல். பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்குறாங்க, பெயரச்சம் கேட்கல, வினையச்சம் கேட்குறாங்க. ஸோ பதிந்த பதித்த பதிந்து பதியா. இதில் பதிந்தவும் எச்ச சொல் தான், பதித்தவும் எச்ச சொல் தான், பதிந்தும் எச்ச சொல் தான். பதியா மட்டும் நம்ம விட்டுறலாம், ஏன்னா ஈரட்டை எதுமாதிரி பெயரச்சமாக கூட வரலாம். ஸோ அதை நம்ம தெரியலை, விட்டுறலாம். ஓகே, இப்போ பதிந்த பதித்த பதிந்து. பதிந்த ஆ பதித்த ஆ பதிந்து. நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆனா வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதிப்பா, ஊனா ஈனா வந்துச்சுன்னா வினையச்சத்துக்கு வரும்னு சொல்லுவோம். அதை வச்சு போட்டோம்னா நம்ம வந்து சி போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணோம்னா ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிகிறது தானே வினையச்சம். ஓகே, இங்கே வந்து பதிந்த கொடுத்துருக்குறாங்க. அப்போனா பதிந்த பையன், பதிந்த மாணவன் அப்படி தான் வரும். ஏன்னா பதிந்த கொண்டான், பதிந்த சென்றான், அப்போ நம்ம சென்டென்ஸ் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து பதித்த அப்படின்னு போட்டோம்னா அதுவும் பதித்த பையன், பதித்த மாணவன், பதித்த மக்கள் அப்படி தான் சொல்ல முடியும். பதித்த சென்றான், பதித்த கொண்டான் சொல்ல முடியாது, அதனால் அதுவும் தப்பு. அப்புறம் பதிந்து பார்த்தோம்னா பதிந்து மாணவன், பதிந்து பையன் சொல்ல முடியாதுல்ல, தப்பு இல்லை. பதிந்து சென்றான், அவங்க வந்தாங்க, பதிஞ்சிட்டு போயிட்டாங்க, பதிந்து கொண்டான். இதுக்கு தான் வினை ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டானுங்கிறது நமக்கு வந்து வினை எச்ச சொல். அதனால் இதுதான் ஆன்சர். ஓடி என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையச்சமும் கேட்குறாங்க. ஓடுக்கு பெயரெச்சம்னா ஆள முடியும்னு, வினையச்சம்னா ஈல முடியலாம் சிம்பிளாக. அப்போ ஓடி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பெயரெச்சம், இங்கே ஈல முடியுது, போடு தப்பு. ஓடியது நமக்கு வந்து எச்ச சொல்னாலே முடிவு பெறாத சொல்லுங்க, தூ வந்து நமக்கு வராது. ஸோ தப்பு. ஓடிய ஆள முடியுது, பெயரச்ச வருது. அதுக்கப்புறம் ஓடியது இங்கே வந்து நமக்கு வந்து எச்ச சொல் வரல. ஸோ இதுவும் தப்பு. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் ஓடிய ஓடி கரெக்டாக வருது, ஆள முடியுது, ஈல முடியுது, அவ்வளோதான். அப்போனா ஓடிய பையன் பெயரச்சம், ஒரு பெயரை கொண்டு முடியுது. ஓடி சென்றான், அப்போ வினையை கொண்டு முடியுது. பொரித்த இதுக்குன்னா வேர்ச்சொல்லை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா பொறி 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 போரி பொறு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து பொரித்த வந்து எப்படி பகுபெற ஒலிப்பிணக்கப்படியும் பிரிக்கலாம்? பொறி கூட்டல் இட்கூட்டல் ஆ வருமா? ஓகே, அப்போ இதில் எது பகுதி? இதான் பொறிங்கிறது பகுதி, லாஸ்ட்டில் வந்து விகுதி வரும். அப்போ பொறிங்கிறது வேர்ச்சொல்லாக தான் பகுதின்னு சொல்லுவாங்க. அப்போ பொறி தான் கரெக்டு. அது ஒரு கட்டளை சொல்லாக வரணும், ஒரு ஏவல் சொல்லாக வரணும். கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கெடுவா கெடுவா கேடுவா கெடுவா கேட்டுவா கேளா. நமக்கு வந்து வேர்ச்சொல்னாலே மேலும் பிரிக்க முடியாது, கட்டளை சொல்லாக வரணும். ஸோ கேட்டாருக்கு வந்து கேள் தான் வரும். வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. வந்தேன், வருகின்றேன், வருகை, இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் என்னது? வாவனா மட்டும்தான் வரும். ஓகேவா? வருகைக்கு வேர்ச்சொல் வந்து வாதான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்குறாங்க. இலைவகை சொல்லியிருக்கிறாங்க. தாள், தோகை, ஓலை, தண்டு, கோல், தூறு, துளி, முறி, குருத்து, சுவை, கொம்பு, கொப்பி. ஆன்சர் வந்து என்னது? தாள், தோகை, ஓலை. ஓலைங்கிறது இலை தானே, நம்ம தெரியும்ல, அதான் ஓலைனா இலை. இதில் தாள்ங்கிறது எதுக்கு வரும், தோகைங்கிறது எதுக்கு வரும், ஓலை எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தாள்ங்கிறது நமக்கு வந்து நெல், புல், இதோட இலையை தான் தாளுன்னு சொல்லுவாங்க. அப்போ தோகைன்னு எதை சொல்லுவாங்க? இப்போ எக்ஸாம்பிள் சோளம், கரும்பு, இதோட இலையெல்லாம் தோகை, கரும்பு தோகை, சோளத்துக்கும் தோகை தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓலைன்னா என்ன சொல்லுவாங்க? தென்னை ஓலை, பனை ஓலை இப்படி சொல்லுவாங்கன்னா, அப்போ தென்னை, பனை இதோட இலையை வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ மற்றதெல்லாம் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டு, தோல், கூறு இதெல்லாம் வந்து என்ன வகை அப்படின்னா அடி வகை. துளிர், முறி, கொருத்து இதெல்லாம் என்ன வகைனா
கொழுந்து வகை. ஓகேவா? அடுத்து சுவை வராது, இங்கே கவை வரலாம். கவை, கொம்பு அல்லது கொப்பு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு தாவரத்தோட கிளை பிரிவுகள். அவ்வளோதான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்கிறாங்க. மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள், இதுக்கெலாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன வகையில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அடி வகையா, இலை வகையா, மணி வகையா, பிஞ்சு வகையா? நம்ம இப்போ தான் பார்த்தோம் இலை வகைக்கு வந்து இலை வகை வரும், ஸோ தப்பு. அடி வகையும் பார்த்தோம், கொம்பு, கொப்பு, இதெல்லாம் வந்து அடி வகைக்கு வந்துடும், அப்போ இதுவும் வராது. மணி வகைனா தானியம், ஸோ அதுவும் வராது. ஸோ ஆன்சர் என்னது? பிஞ்சு. இதில் அப்போ மூசு எதுக்கு வரும்? அதாவது மூசுங்கிறது வந்து நமக்கு இப்போ பலா பிஞ்சு சொல்லுவாங்கள்ல, பலா பிஞ்சு, அந்த பலாமரத்தோட அந்த பிஞ்சை தான் வந்து மூசுன்னு சொல்லுவாங்க. அப்போ கவ்வை, கவ்வை அப்படின்னா எள் இருக்குல்ல, அதோட எள் பிஞ்சை வந்து கவ்வைன்னு சொல்கிறாங்களாம். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு, வெறும் பாக்கு இல்லை, நுழாய்னா இளம் பாக்கு. கருக்கள், கருக்கள் அப்படின்னா நமக்கு வந்து இளநெல், இளநெல்னா கருக்கள், இளம் பாக்குனா நுழாய். அதே மாதிரி கச்சல் வந்து வாழை பிஞ்சுக்கு வரும். ஓகேவா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஏரி, ஏரி. ஃபஸ்ட்டு உள்ள ஏரி நமக்கு தெரியும், ஒரு ஏரிங்கிறது ஒரு நீர்நிலை உள்ள பகுதி. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா நீர்நிலை, மேலே ஏரி, குளம், மேலே ஏரி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு மேலே ஏரி கண்டிப்பாக வராது, அதனால் பியும் டியும் வந்து கண்டிப்பாக தப்பு. அப்போ மிச்ச ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? ஒன்று ஏ வரணும்னா, ஏன்னா இங்கே குளம் தான் சொல்லியிருக்கிறாங்களே, சரி இருக்கட்டும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏரி கொடுத்துருக்கோம். இந்த ஏரினா ஏரி ஏரி போகிறது, அப்போ விரும்பு வருமா, மேலே ஏறி வருமா? ஏரிங்கிறது மேலே ஏறுறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸ்கூல் புக்கில் உள்ளதான். அடுத்தும் ஸ்கூல் புக்கில் உள்ளதான். பனி, பனி, ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. ஃபஸ்ட்டு பனி வந்து நமக்கு என்னது? வேலைக்கு போகிறது, பனிக்கு போகிறது. இங்கே என்ன தான் குளிர்ச்சி கொடுத்துக்கிறாங்க, குளிர்ச்சி, வேலை, வறட்சி. அப்போ பனிக்கு வந்து என்னது? வேலை தானே வரும். அப்போ வேலை இருக்கிற ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் மட்டும்தான். செகண்ட் பனி வந்து குளிர்ச்சி வரும். கூரை, கூரை, ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஓகே, கூரை, குளம், கடல் கொடுத்துக்கிறாங்க. புடவை, மயில் கொடுத்துக்கிறாங்க. புடவை, கோவில், வீட்டின் குறை புடவை. கடல், மயில், கோவிலுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அப்போ கூரைங்கிறது ஃபஸ்ட்டு கூரைக்கு வந்து வீட்டின் கூரையும், ரெண்டாவது கூரைங்கிறது கூறப்பட்டு புடவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ புடவையும் குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. மின்னணு வணிகமா, நேரடி வணிகமா, காகித வணிகமா, இணையதள வணிகமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இ காமர்ஸ் அப்படின்னா என்னது? மின்னணு மயம். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னம்னா காகித வணிகம். சும்மா தெரிஞ்சுக்கலாம், காகிதம்னா நமக்கு என்னது? பேப்பர் தானே. அப்போ பேப்பர் பிஸ்னஸை வந்து காகித வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, பேப்பர் பிஸ்னஸ். அடுத்து நேரடி வணிகம், நேரடினாலே டேரெக்டாக பண்ணுறது, அப்போ அதை எப்படி சொல்லலாம்? டேரக்ட் பிஸ்னஸ். அவ்வளோதான். அப்புறம் இணையதள வணிகம், இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்ன இருக்குது? ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க? இணையதள வணிகம். அவ்வளோதான். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கானவா, பெருக்குவா, இனம் பெருக்குவா, பெருகுவா. மல்டிபிள்னா என்னது? மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது, அதாவது பன்மடங்காக பெருகிறது. சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமேட்டோகிராபி அப்படின்னு சுற்றுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒலி விலை வருமா, ஒளிப்பதிவு வருமா, செய்திப்படம் வருமா, இயங்கு படம் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சினிமேட்டோகிராபி அப்படின்னா ஒளிப்பதிவு. ஃபோட்டோகிராபி அது மாதிரினாலே ஒளிப்பதிவு தானே வரும். அவ்வளோதான். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒலி விளைவு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு ஒலினா என்ன சொல்லுவோம்? ஒலினா வந்து சவுண்டா, SOUND சவுண்டு. அப்போ விளைவுனா வந்து எஃபெக்ட்டு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் தான் வந்து நமக்கு என்னதுன்னா ஒலி விளைவு. அடுத்து இயங்கு படம். அப்போ இயங்கு படத்துக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னா அனிமேஷன். அனிமேஷன் தான் வந்து என்னது? இயங்கு படம். ஓகேவா? இப்போ அனிமல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு இடத்துல நின்றுக்கிட்டேவா இருக்கும், அது ஏதாவது இயங்கிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அனிமல்லாம் இயங்கிட்டே இருக்கும், ஸோ அனிமேஷன். செய்தி படம் அப்படின்னா நியூஸ் ரீல். செய்தினா வந்து என்னது? நியூஸா? ஸோ நியூஸ் ரீல், REEL, நியூஸ் ரீல் தான் நமக்கு வந்து செய்தி படம். தவறானவற்றை கண்டறிக. இம்சை, துன்பம், ஆரம்பம், தொடக்கம், உபயம், விருந்தோம்பல், யதார்த்தம், இயல்பு. ஓகே, இம்சைனா வந்து இம்சப்படுத்துகிற, அப்படின்னா துன்பம், கரெக்டு. ஆரம்பம்னா தொடக்கம். ஆமாம், ஆரம்பம்னா தொடக்கம், ஆதி முதல் அந்தங்கிறதுல ஆதினாலும் தொடக்கம், அந்தம்னா முடிவு, அது மாதிரி ஆரம்பம் தொடக்கம், கரெக்டு. அது யதார்த்தம்னா இயல்பு, யதார்த்தமான வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை, ஸோ இதுவும் கரெக்டு. உபயம்னா வந்து விருந்தோம்பல் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு உபயம்னா என்ன பொருள் வரும்? உபயங்கிறதுக்கு என்ன தமிழ் சொல் வரும்னா
ஒருத்தருக்கு நம்ம வந்து கொடையளிக்கிறது. அப்போ தமிழில் பார்க்கும்போது திருப்பணியாளர் கொடை. திருப்பணியாளர் தமிழ் சொல் பார்த்தோம்னா திருப்பணியாளர். திருப்பணியாளர் கொடை இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உபயம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கோயிலெல்லாம் போனீங்கன்னா இப்போ இந்த காத்தாடி வந்து உபயம் அப்படின்னு போட்டு நேம் கொடுத்துருப்பாங்க. உபயம்னா அவங்க வழங்கியிருக்கிறாங்க. அதுதான். சந்தி பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிழை அற்ற தொடர் கேட்கல, பிழை உள்ள தொடர் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போம். வங்கி கணக்கை பயன்படுத்து. செகண்டு கடவுச்சொல்லை சரிபார். விற்பனை கருவி இயங்குகிறதா? அடையாள எண்ணை உருவாக்கு. அப்போ எதில் வந்து சந்திப்பிழை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து சந்திப்பிழை வந்து இருக்குதான். அப்போ அதாவது வங்கி கணக்கை பயன்படுத்து. இங்கே வங்கிக்கு வந்து இக்கு வரணும் போல். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடவுச்சொல்லை சரிபார். இங்கே சா வந்துக்கனால இச்சு வருது. அதுக்கப்புறம் சரிபார் கடவுச்சொல்லை ஐ வருதா. ஸோ சரிபார் வந்துடும். அடுத்து விற்பனை கருவி இங்கே கா வரனால இங்கு வந்துடும். அப்புறம் அடையாள எண்ணை உருவாக்கு. இதில் எதுவும் பிரச்சனை இல்லை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மன்னன் அரசன் அழகன் வேந்தன் கொடுத்துருக்குறாங்க. மன்னன் அரசன் வேந்தன் இதெல்லாம் ஒரு கேட்டகிரி. அப்போ அழகன்கிறது நமக்கு வந்து தப்பு. சங்க காலத்துலலாம் அரசர்களை என்ன சொல்லுவாங்க? இறைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இறைனா தலைவன் மாதிரி வரும், அரசரும் வரும். அடுத்து கோனாலும் வேந்தன். பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஏ ஆப்ஷன் போட்டு போயிடக்கூடாது தேனுன்னு. கொஷின் வந்து எப்போதுமே ஃபுல்லாக தான் படிக்கணும். பொருள் அல்லாதான் கேட்குறாங்க. முருகுனா தேன் வருமா? வரும். மலர் கொடுத்துக்கிறாங்க, தெரியலை, விட்டுருவோம். சி வந்து மனம். அடுத்து டி வந்து அழகு. அப்போ வந்து மலருக்கு வந்து நம்ம வந்து தப்பு. அப்போ முருகுனா மலர் வராது. முருகுனா தேன். அதே மாதிரி வேரினாலும் தேன், வேரினாலும் தேன், மதுனாலும் தேன். ஓகேவா? அடுத்து மனம் கொடுத்துருக்குறாங்க. மனத்துக்கு அதே மாதிரி வேறு என்ன சொல் வரும்? விரைனாலும் மனம். இந்த விரைக்கு வந்து மனமும் வரும், விதையும் வரும். முன்னாடியே ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்துக்குறோம். விதையும் வரும், மனமும் வரும். அடுத்து அழகுக்கு வந்து என்ன சொல்லலாம்? புலம்னா அழகு, வனப்புனா அழகு. ஓகே, போ பார்ப்போம். ஓகே, அடுத்து அலர்னா மலர் வரும். பொருந்தா இணையை கண்டறிக. அகத்தி தாள் மா இலை கோரை புல் தென்னை ஓலை. இப்போ எது தப்புன்னு கேட்குறாங்க. அகத்திங்கிறதுக்கு தாள் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து அகத்திங்கிறது என்ன? ஒரு கீரை வகை தானே. ஸோ அகத்திக்கு வந்து கீரை வரும். அப்போ தாள் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா நெல் கேழ்வரகு. இதோட இலைப்பெயர் தான், இதோட அடிவகை தான் என்னது? தாள். மாவுக்கு வந்து இலைப்பெயர் என்னது? மா இலை. தென்னைக்கு வந்து பனைக்கலாம் ஓலை. கோரை வந்து புல். கரெக்டு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறா. ஊக்கம்னா ஆக்கமா, பக்கமா, சோர்வா, தெளிவா அப்படின்னு. நமக்கு வந்து ஊக்கம்னா என்னது? ஊக்கம்னா நல்லா ஆக்டிவாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து சோர்வு. அப்போ தெளிவு, இதுக்கான எதிர்ச்சொல் வந்து என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்துக்குறோம். ஐயம்னா தெளிவு, பக்கம்னா தொலைவு. அப்படி வச்சுக்கொண்டேதான். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். மறுபடியும் உண்மைக்கு வந்து வாய்மை வருமா, மெய்மை வருமா, தூய்மை வருமா, பொய்மை வருமான்னு கேட்குறா. உண்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? பொய்மை. அதே மாதிரி உண்மைக்கு வந்து உண்மைனாலும் வாய்மைனாலும் மெய்மைனாலும் ஒன்று தான். இது மூணுமே சேம். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் இப்போ தான் பார்த்தோம். ஐயத்துக்கு வந்து என்ன வரும்? தெளிவு. சோர்வுக்கு வந்து என்னது? ஊக்கம். விலகுனா அணுகு. விலகுனா வந்து அணுகு வரும். விலகு அப்படின்னா அணுகு, விலகு. பொய்மை அப்படின்னா வாய்மை. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் பார்ப்போம். 2 + டல்ல கொடுத்துக்கிறான். நான் சொல்லியிருக்கிறேன், 2 இதை பிரிக்கிறாங்கன்னா ரெண்டுக்குமே தனித்தனி பொருள் நமக்கு வந்து வரணும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? டல்ல அப்படி ஒரு வார்த்தை இல்லைல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வராது. அடுத்து 2 + அல்ல. இங்கேயும் 2 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அந்த வார்த்தை கேள்விப்பட்டதில்லை. ஸோ இருக்கட்டும். அடுத்து 2 + இல்லை, 2 + அல்ல. அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று வரலாம். இப்போ நமக்கு வந்து இங்கே இரண்டல் இந்த டா வந்து என்னது? இட் + ஆ தானே டா. இப்போ இதை சேர்த்து எழுதி பார்ப்போம். இரண்டல்ல 2வை பிரித்தோம்னா நமக்கு வந்து என்ன வரும்? இட் + உ. இது ரெண்டையும் சேர்த்தா தான் 2. அப்போ இங்கே வந்து உகரம் வருது. இங்கே ஃபஸ்ட் எழுத்துல வந்து ஆனா வருது. அப்போ ரெண்டுமே உயிரெழுத்து வந்து சேராது. அதனால் இந்த இந்த உகரம் வந்து ஓடி போயிடும். அப்போ ஓடி போச்சுன்னா இந்த இட்டு + இந்த ஆ இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து டாவா மாதிரி இரண்டல்ல அப்படின்னு மாறி போயிடும். சிறப்பு + உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போ முதல்ல சொன்னேன்ல, உகரம் வந்து ஓடிடும். அது மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். சரி, ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பார்ப்போம். இப்போ சிறப்பு + உடையார் கொடுத்துக்கிறாங்களா?
இப்போ இதில் வந்து இப்பு ப்ளஸ்ஸு ஊ தான் வந்து நமக்கு என்னது பூ. அப்போ இந்த ஊ போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து இப்பு இருக்கும். வறுமொழியில் வந்து ஊ இருக்கும். அப்போ இப்பு ப்ளஸ் ஊ சேர்ந்து நமக்கு பூவாக மாறிடும். அப்போ சிறப்புடையார் ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே சிறப்பிடையார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்பீக்கு வந்து என்ன வரும்? இப் ப்ளஸ் ஈ தான் நமக்கு வந்து பி வரும். ஸோ நமக்கு ஈ வந்து இங்கே வரல, ஊ தான் வந்திருக்குது. அடுத்து என்று ப்ளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்கிறாங்க. என்று உரைக்குமா, என்று உரைக்குமா, என்று இறைக்குமா, என்று அரைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்று ப்ளஸ் உரைக்கும். அதே மாதிரி தான் ரூவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஊ. இங்கே உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. ஸோ ரெண்டும் சேராத, அதனால் இந்த உகரம் வந்து ஓடி போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இரு ப்ளஸ் ஊ சேர்ந்து நமக்கு வந்து ரூவா மாறிடும். அவ்வளோதான். என்று பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி காத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது. இப்போ இதுக்கான கொஸ்டின் பார்த்தோம்னா, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மூத்த மொழி எது? தெலுங்குவா, மலையாளமா, கன்னடமா, தமிழா? ஸோ தமிழ். எந்த ஆய்வுக்கு தமிழ்மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒப்பியல் ஆய்வுக்கா, செழுமை ஆய்வுக்கா, வளமை ஆய்வுக்கா, சீர்மை ஆய்வுக்கா? ஆன்சர் ஒப்பியல் ஆய்வுக்கு. தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? தமிழ்மொழி மறையும் பண்பா, விட்டு கொடுத்தல் பண்பா, புதுப்பித்தல் பண்பா, வளருதல் பண்பு? தமிழ்மொழி காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்து கொண்டு வருகிறது. தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழியின் பண்புகளை வந்து பாதுகாத்து வருகிறது. தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளதுன்னா, அதோட நிறத்திலையா, சுவையிலையா, ஆட்சியிலையா, தனித்தன்மையிலையா? அது தனித்தன்மையில் மாறுபடாமல் இருக்குது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தால் தனதா, தமதா, தானா, தாமா? நமக்கு வந்து இந்த நா வரிசை வந்தாலே ஒருமைக்கு வரும், மா வரிசை வந்தாலே பன்மைக்கு வரும். ஸ்டார்ட்டாக அப்படி வச்சுக்கணுங்க. ஆனால் அப்போ சிறுமி வந்து தனது கையில் மலர்கள் ஏன்னா சிறுமிங்கிற ஒரு பொண்ணு தான், அதனால் தனது தான் வரும். இப்போ இதுவே வந்து இந்த பன்மை வந்து சில நேரம் ஒருமைக்கு வரும். அப்படி வர்றது வந்து அப்படின்னா, இப்போ தலைவர் வந்து தனது கையால் பரிசுகளை வழங்கினார். ஸ்கூல் புக்கில் உள்ளதான். தலைவருங்கிறது ஒரு ஆள் தான், ஆனால் அவருக்கு வந்து அந்த தனதுங்கிறது வராது. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து மரியாதை பண்பின் காரணமாக தனது வராமல் தமது வருது. ஸ்கூல் புக்கில் இருக்குது, 8th லாஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுவாள், மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள், மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது, மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. நமக்கு வந்து மாறுவாள், மாறுகிறது தான் உயர்திணைக்கு வரும். ஸோ இது வந்து தப்பு. ஒன்று மாறுகிறது வரும், இல்லைனா மாறுகின்றன வரணும். அதுலேயும் மாறுகிறதுங்கிறது நமக்கு வந்து ஒருமைக்கும், மாறுகின்றன அது மாதிரி வந்தாலும் நமக்கு அக்ரிணை பன்மைக்கு வரும். ஸோ ஆன்சர் மொழிங்கிறது ஒரு மொழி, சும்மா பொதுவாக மொழியும் கொடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ மாறுகிறது ஆன்சர். ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரெய்லி நூல்கள் உள்ளன, செயற்கை மரம் ஒன்று உள்ளது, 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது, மின் இதழ்கள் நிறைய உள்ளன. நமக்கு வந்து பிழை அற்ற தொடர் கேட்கலாம், நல்லா சரியாக படிச்சுக்கணும். கொஸ்டினை எது தப்பாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பிரெய்லி நூல்கள் உள்ளன, இங்கே பிரெய்லி நூல்கள்ங்கிறது பன்மையில் வருது. ஸோ 4 முடிஞ்சிருக்கு, கரெக்டு. ஒருமைனா வந்து நமக்கு வந்து தூள முடியணும். இப்போ செயற்கை மரம் ஒன்று உள்ளது, செயற்கை மரம்னு ஒரே ஒரு மரம், ஒருமையை குறிக்குது, அதனால் இங்கே தூ வந்திருக்கு, கரெக்டு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளதுன்னு சுற்றுக்குறாங்க. நமக்கு நூல்கள்ங்கிறது என்னது? பன்மை. அப்போ இங்கே நான் தானே வரணும், உள்ளது கொடுத்துக்கிறாங்க, அதனால் தப்பு. மின் இதழ்கள் நிறைய உள்ளன, இங்கே இதழ்கள்ங்கிறது பன்மையில் வருது, அதனால் உள்ளன. 4 முடிஞ்சிருக்கு, ஸோ கரெக்டு. ஸோ தப்பானது வந்து 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது, ஸோ நமக்கு உள்ளன அப்படின்னு வரணும். பொருத்தமான இணை எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அல்லல் சேரு, நந்து முத்து, கமுகு சங்கு, முத்தம் பார்க்க கொடுத்துக்கிறாங்க. நமக்கு அல்லல்னா என்னது? சேரு, கரெக்டு. அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நந்துக்கு வந்து முத்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ நந்துக்கு வந்து என்ன வரும்? நந்துனா சங்கு, சங்கு நந்துனா வந்து சங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ முத்துக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, முத்துக்கு வந்து தரளம், எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான். தரளம்னா முத்து. அதே மாதிரி நித்திலம், நித்திலம் அப்படின்னாலும் முத்து தான் வரும். அப்போ கமுகுனா வந்து என்னது? கமுகுனா பார்க்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ முத்தம் இதுக்கு வந்து என்ன வரும்? இதுக்கு வந்து எதுவும் இருக்குதான்னு தெரில. ஓகே, அடுத்து
சேரு. சேருனா வந்து இன்னொரு பொருள் என்ன இருக்குது, அல்லல்னா சேரு. இதுவே செரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சேருனா அல்லல்னா சேரு, சேருனா வயல். அதே மாதிரி இந்த சேருக்கு வந்து ஒன்று சொல்லலாம். இந்த உலை உலைன்னு 3 படிப்போம்ல, உலை உலை உலை. இதில் எந்த லைக்கு வந்து சேரு வரும் அப்படின்னா இந்த லைக்கு தான் சேரு வரும், இந்த உலைக்கு தான் சேரு வரும். அப்போ வந்து சேருனா வந்து ஒலையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக சொல்லியிருக்கிறாங்க. வையம் நவிழல் தணல் அணித்து. இங்கிட்டு நெருப்பு உலகம் அருகில் சொல்லல். அப்போ நமக்கு வந்து வையம்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வையம்னா என்னது, உலகம். நவிழல் அப்படின்னா, நவிழல்னா சொல்லுதல் விளம்புதல் இது மாதிரி வரும். ஸோ நவிழல்னா சொல்லல். ஆல்ரெடி இந்த நவிழல் வந்து பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் தணல்னா நமக்கு என்ன தெரியும், நெருப்பு. அணித்துனா வந்து என்னது, அணினாலே அணித்து, ஸோ அருகில். அப்போ மற்றது வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா உலகம், வையம்னா உலகம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து என்ன பார்க்கலாம், தரணி. தரணியா தரணி. தரணினாலும் உலகம், பார்னாலும் உலகம், ஞாலம். ஞாலம்னாலும் உலகம். அதுக்கப்புறம் நெருப்புக்கு வந்து தீனா நெருப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து தணல் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அனல், இதுனாலும் வந்து நமக்கு என்னது, நெருப்பு தான் வரும். அடுத்து சரியான பொருளை அறிக. கோட்டி அப்படின்னா பொன்னா மலையா மன்றமா மலையா. கோட்டினா வந்து நமக்கு மன்றம், ஸ்கூல் புக்கில் உள்ளது. இப்போ மன்றத்தெல்லாம் உட்காந்து கோடு போட்டு விளையாடுறோம், அது மாதிரி எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டினா மன்றம். அப்போ மற்ற அம்சம்னு பார்த்தோம்னா பொன் வந்து எதுக்கு வரும், பொலம்னா அழகு பார்த்தோமா. அதே மாதிரி கனகம் ஓல்டு புக்லேயே நியூ புக்லேயே வரும். கனகம்னாலும் பொண்ணு. அடுத்து மலைக்கு வந்து நமக்கு என்னது, மாறினா மலை. இந்த மலைக்கு நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம், வெற்பு. வெற்புனா மலை. பொறுப்பு, பொறுப்புனாலும் மலை. அதே மாதிரி வரை, கோடு, இது எல்லாத்துக்கும் மலை தான் வரும். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து அப்போ இதுதான் தப்பு. அப்போ பேருந்துகள் வந்து ஓடா வருமா, பேருந்துகள் செல்லாதா, இன்று பேருந்துகள் ஓடுமா, இல்லை இன்று பேருந்துகள் நிற்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இன்று பேருந்துகள் ஓடும், இது பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக உட்காந்து போட்டக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, அந்த ஓடாது, இதை தான் மாற்ற. இந்த ஓடாதான் நமக்கு இம்பார்ட்டன். இங்கே தூ வருமா, நான் என்ன கேட்டேன் அதுதான் நமக்கு லாஸ்ட்டில் முடிகிற வார்த்தை தான் நமக்கு இம்பார்ட்டன். அப்போ இதில் என்ன சொல்லிக்கிறாங்க, ஓடா. நமக்கு வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அக்ரிணைக்கு வந்து பன்மையில் முடிஞ்சால் நமக்கு என்ன சொல்லுவோம், ஒருமைனா தூள முடியணும், பன்மைனா வந்து நாள முடியும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஓடான அப்படின்னு போட முடியாது, அதனால் ஓடா அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க அப்படின்னு சொல்லுங்க. டேஸ் இரவும் டேஸ் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். நமக்கு வந்து புள்ளி வந்தாலே பக்கத்தில் உயிரெழுத்து வரணும், அதான் மைண்ட் செட்டு. அப்போ இங்கே வந்து ஓருங்கள இரு புள்ளி வருது, பக்கத்தில் உயிரெழுத்து வரணும். அப்போ உயிரெழுத்து இங்கே தானே இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஓர் வரும், அப்போ செகண்டுக்கு ஒரு வரும், அவ்வளோதான். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்கிறாங்க. பட்டது, இது மாதிரி முடிஞ்சாலே கண்ணை மூட்டு போட்டலாம். செய்யப்பாட்டு வினைத்தொடர். ஓகே, இப்போ கட்டளை தொடர். கட்டளை தொடர் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஸ்கூல் புக்கில் உள்ளது, பூக்களை பறிக்காதீர், அது வந்து கட்டளை தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா குமரன் மலையில் நனைந்தான். அப்போ குமரனா போய் அவனா இஷ்டப்பட்டு உடன்பட்டு போய் நனைந்தான், அதான் உடன்பாட்டு வினைத்தொடர். செய்வினைத்தொடர்னா இதை அப்படியே மாற்றலாம். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்போனா செய்யப்படும் பொருள் வந்து உரை, அதை முதன்மைப்படுத்துறது தான் நமக்கு வந்து செய்யப்பாட்டு வினைத்தொடர். இல்லை செய்பவர் யார், கவிதா. அப்போ இதை வந்து எப்படி செய்வினையாக மாற்றலாம், கவிதை உரை படித்தாள் அப்படின்னா நமக்கு வந்து அது என்னது, செய்வினைத்தொடராக மாறிடும். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. நம் பெய்தது நேற்று மழை ஊரில், நேற்று பெய்தது நம் மழை ஊரில், பெய்தது மழை ஊரில் நம் நேற்று. ஸோ அந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு தப்பு. எது கரெக்டு, நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. முள்ளுக்கு வந்து என்ன வரும்னு கேட்குறான், முள் வயலா, முள் கொல்லையா, முள் புதரா, முள் தோட்டமா அப்படின்னு. முள்ளுக்கு வந்து புதர் வரும், முள் ப்ளஸ் புதர் சேர்ந்து கூட நமக்கு வந்து முட்புதராக மாறிடும். ஸோ முள்ளுக்கு வந்து புதர் வரும். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வயல் வந்து எதுக்கு வரும், நம்ம வயலில் என்ன போடுவோம், நெல் தானே போடுவோம், அப்போ நெல்லுக்கு வந்து வயல். அப்போ கொல்லை இதுக்கு என்ன வரும்னா சோளம் கம்பு.
சோளம் கம்பு இது ரெண்டுக்கு வந்து சோளக்கொல்லை கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லுவோமா அதான். அப்போ தோட்டம் இதுக்கு வந்து நிறையா வரும். நம்ம கரும்பு தோட்டம், பூந்தோட்டம், வாழைத்தோட்டம், தேயிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம், மல்லிகை தோட்டம் இது எல்லாமே மோஸ்ட்லி பூக்கள்லாம் அந்த தோட்டத்துக்கே வந்துடுது. சொற்களின் கூட்டு பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆலம், இலுப்பை, கம்பம், கீரை, இங்கிட்டு பாத்தி, கொல்லை, தோட்டம், காடு. ஓகே, இதில் வந்து நமக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆலம்னா வந்து காடு. இப்போ வந்து ஆலங்காடு ஊர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான் ஆலம்னா காடு. இலுப்பை அப்படிங்கிறது ஒரு மரம். இங்கே வந்து இலுப்பைங்கிறது தோட்டத்துக்கு வந்திருக்குது. கம்பம்ங்கிறது கம்பங்கொல்லை. இப்போ தான் பார்த்தோம் கம்புக்கு வந்து கொல்லை பார்த்தோமா, ஸோ அதான் கம்பங்கொல்லை. அடுத்து கீரைங்கிறது பாத்தி. கீரை பாத்தி கூட சொல்லுவாங்கள்ல, அந்த இரட்டுற முதல் அணியில் கூட பாடியிருப்பார் நம்ம காளமேக புலவர். ஸோ கீரைங்கிறது பாத்திக்கும் வருது.